விஜய் அவர்களுடைய மாநில மாநாடு உங்க மண்ணு மதுரையில நடக்குது. எப்படி இருக்கு இந்த ஒரு ஏற்பாடா இருக்கட்டும், அதே மாதிரி நீங்க முக்கியமா இந்த கரும்பு ஜூஸ் கடை வேற போட்டிருக்கீங்க இந்த இடத்துல. உங்களுடைய இந்த தொழில் முறை எப்படி இருக்கு? நல்ல கூட்டமாக இருக்குது. நாங்கள் இனிமேல் நாங்கள் எதிர்பார்க்குறது இவர் தான் வரும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி ரெட்டலை தான் ஓட்டு போட்டு வந்தது. இது வரைக்கும் எனக்கு 50 வயசாச்சு. இப்போ ஒன்றும் இது இல்லாமல் நம்ம தலைவர் தான் விஜய்க்கு தான் போடணும் எடுக்கேன் சார். நல்லா இருக்கு சார் மதுரை மண். ஆனால் மதுரை மண் ஒரு தனி சிறப்பு சார். மதுரையில் மண் போட்டால் கண்டிப்பாக வெற்றி ஆகும் சார். கண்டிப்பாக செய்ப்பா சார். அதே மாதிரி கரெக்டா மாநாடு நடக்கிற இடத்துல இவ்வளோ கடைகள், இத்தனை கடைகள் போடப்பட்டிருக்கு. நானே இது வரைக்கும் பார்த்ததில்லை சார். இவ்வளோ மாநாடுலாம் பார்த்துருக்கேன், ஜூஸ் கடை போட்டு வச்சிருக்கேன். இந்த மாதிரி வியாபாரங்கள் நல்ல வியாபாரங்கள், ஐஸ் வண்டி, இது எல்லா பொருளுமே கடைகள் பூரா எல்லா கடையுமே எந்த கடையுமே இல்லை. அந்த அளவுக்கு வியாபாரம் நல்லா ஓடும் சார். நல்லா கூட்டம் சார், நல்லா இருக்கு சார். உங்களுக்கு எவ்வளோ பயனுள்ளதா இருக்கு இந்த ஒரு மாநாடு? நல்ல பயனுள்ளதாக இருக்குது சார். இந்த மாதிரி மாநாடு போட்டால் நல்ல கூட்டம் நல்லா இருக்கும், நல்லா வியாபாரம் நல்லா இருக்கும் சார். நல்லா லாபம் கிடைக்கும் சார். நல்லா இருக்கு சார். நல்ல மாநாடு சார். இன்னைக்கு ஒரு நாள்ல நடக்கிற வியாபாரம் எத்தனை நாளுக்கு நார்மலா நடக்கிறதுக்கு சமம்னு நினைக்கிறீங்க? அது கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு 6 மாதத்துக்கு ஒரு வியாபாரம் ஒரு நாளே பார்க்குறேன் சார். குறைஞ்சது 25,000 30,000 ஓட்டுவேன் சார். நல்லா வியாபாரம் ஓடுது சார். பரவாயில்ல போகுது சார். ஓகே. அதே மாதிரி மற்ற உங்க சக தொழிலாளர்கள் எல்லாருமே எந்த அளவு பயனுள்ளதா அணைகிறாங்க சார்? நல்லா அந்த மதுரையில் உள்ள கரும்பு சார் வண்டி பூராமே இங்கே வந்துருக்கு சார். எல்லாமே அங்கங்கே போட்டு கடை போடாமல் கிட்டத்தட்ட ஒரு 100-150 கடை கரும்பு கடை சுற்றியில் போட்டுருக்கா சார். எல்லாத்துக்கும் நல்லா வியாபாரம் ஓடுது சார். எல்லாமே நல்லா வெயில் அடிக்குது. சரியான வெயில், மக்கள் உள்ளே உட்கார முடியாமல் வர்றாங்க. நல்லா வியாபாரம் ஓடுது சார். நல்லா இருக்கு சார். விஜய் அவர்கள் இந்த விஷயங்கள் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோன்ற விஷயம் என்ன? கண்டிப்பாகவே இந்த ஒயின் ஷாப்லாம் உடைக்கணும் சார். ஒயின் ஷாப் ஒழிச்சாலே எங்களுக்கு போதும் சார். என்ன வியாபாரம் செய்கிறீங்க? வியாபாரம் எப்படி போகுது கடந்த 2 நாட்கள்? கம்மங்கூழ் வியாபாரம் நல்லா சிறப்பாக போய்கிட்டு இருக்கு. கூட்டம் நல்லா நிறையா ஆள் வந்துக்கிட்டு இருக்காங்க. ஓரளவுக்கு நல்லா இதாக போய்கிட்டு இருக்கு. ஆனால் கூட்டம் இன்னும் ஆள் திறமை வந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு மாநாடு, இந்த மாதிரி ஒரு கூட்டம் பார்த்துருக்கீங்களா? இல்லைங்க, இந்த மாதிரி மாநாடு எங்கேயுமே நான் பார்த்ததில்லை. இது தமிழ்நாட்டில் எந்த இடத்துலையும் ஒரு 500 ஏக்கர் பரப்பளவில் 500-1000 ஏக்கர் பரப்பளவில் இந்த மாதிரி இது பார்த்ததில்லை. நிறைய கடைகள் இங்கே போடப்பட்டிருக்கு இல்லையா இந்த மாநாடு ரிலேட்டடா? ஸோ இவ்வளோ கடைகள் போடப்பட்டிருக்கோம் அப்படின்னு நீங்களே எதிர்பார்த்தீங்களா? இவ்வளோ கடை வரும் நாங்களே எதிர்பார்க்குறேன். நான் சும்மா ஆட்கள் கம்மியாக வரும்னு நினச்சோம். ஆனால் நிறையா இன்னும் ஆள் வந்துக்கிட்டு தான் இருக்காங்க. நார்மல் நாட்களுக்கு உங்களுடைய வியாபாரம் ஆகிறதுக்கும் இன்னைக்கு ஆகிறதுக்கும் இருக்கிற வித்தியாசம் எவ்வளோ? இந்த வருமானம் இன்னைக்கு வருமானம் ஓரளவுக்கு நல்லா இதாக இருக்குது, கூட்டம் இருக்குது. அதனால் இன்னைக்கு நல்ல வியாபாரம் தான். எவ்வளோ பயனுள்ளதாக இருக்குது இந்த மாநாடுனால? இவ்வளோ தொழிலாளர்கள் இன்னைக்கு வியாபாரம் ஆகுது இல்லையா? எவ்வளோ பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போ மற்ற இடத்துல போட்டோம்னா கடையில் வச்சு போட்டோம்னா கொஞ்சம் வியாபாரங்கள் கம்மியாக தான் இருக்கும். இங்கே ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் வர்றதை வச்சு வியாபாரம் நல்லா இருக்கும்.